இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்க இருக்காங்க, வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட பிடித்த குணம் எது, பிடிக்காத குணம் எது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். இவங்களுடைய குணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரப்பர் பணங்களுக்கு ரணம் ஒன்றும் புதிதல்ல அப்படிங்கிறது போல தான். எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி, நாங்கள் அதை தேத்திக்கிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய மனநிலை எப்பவுமே இருக்கும். எதையுமே விடாப்பிடியாக பிடித்து கொள்வாங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். இல்லை ஒத்த வரியில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதுங்கிய பின் பாயும் புளிய போன்றவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பூமிக்காரகனுடைய செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதியாக வர்றதுனால சிறிய அளவிலாவது உங்களுடைய பேரில் ஏதாவது ஒரு சொத்து இருக்குங்களா? இருந்ததுன்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆம் என்று பதிவிடுங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, ஒரு சிலருக்கு இரும்பு சத்து குறைபாடு இது ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய ராசிக்கு ரண ருண சத்ருஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் என்பதனால பலருக்கு இரத்த அழுத்தம், முடி உதிர்தல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கும். இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தெரிவிக்கிறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சு தாங்க உங்களுடைய மிகப்பெரிய எதிரின்னே சொல்லலாம். பேச்சு திறமை அமோகமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். அவசரப்பட்டு வெளிப்படையாக பேசிடுவாங்க. அதுதான் இவங்கக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையும் கூட. 2ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது தன வாக்கு குடும்பஸ்தானத்தின் அதிபதி குரு ஆவார். அவருடைய வாழ்க்கைக்கு பிறகு பார்த்திங்கன்னா பணவரவு, சேமிப்பு இதெல்லாம் நிறையவே இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில். உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி சொல்லும்போது கூட 7ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் என்பதனால உங்களுடைய வாழ்க்கை துணை ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரபலமானவங்களாக இருப்பாங்க. கலையில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. மிகுந்த அன்போடு இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் மனைவி மூலிமா சில நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மனைவி எப்பவுமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. நல்ல ஒரு நண்பனை போல் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுடைய மனைவி பழகுவாங்க அப்படின்னே சொல்லலாம். சயனஸ்தானம் என்று 12ஆம் இடத்துல சுக்கிரன் அதிபதி வர்றதுனால 4 நாட்கள் வேலை செய்தால் 2 நாட்கள் சும்மா விரும்பக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அடிக்கடி வெளியூர் செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உடையவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். வெளியில் பயணம் போகிறதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே அதற்காகவே கொஞ்சம் சேமித்து செலவு செய்யக்கூடியவங்களாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. விருச்சிக ராசிக்கு செவ்வாய் அதிபதியாக இருப்பதனால ஞானிகளையும் மகான்களையும் தரிசிச்சுட்டுவாங்க. நல்ல ஒரு மேன்மை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். செவ்வாய்க்கு எதிர்குணம் கொண்ட அனுசம் அதிபதியாக சனியும் கேட்டைக்கு அதிபதியாக புதனும் வர்றதுனால நல்ல சுகபோகங்களோடு வாழும்போதே வாழ்க்கையில் நம்மளுடைய நிலையாண்மையை குறித்து சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த விருச்சிக ராசி. காடுகளிலும் மலைப்பகுதிகளிலும் சுற்றி திரியும் சித்தர்கள் என்றால் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள தேடி தேடி போய் தரிசனம் செஞ்சுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. மிக பழமையான தலங்களையும் அதே மாதிரி அங்கே இருக்கிற சித்தர்களையும் அங்குள்ள ஜீவ சமாதிகளையும் தரிசிச்சுட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன். ஆனால் உங்களுக்கு விருப்பமும் அதுதான். பழைய ஆலயங்களுக்கு செல்வது, பழைய சித்தர்களை சந்திக்கிறது, அவங்களுடைய ஜீவ சமாதிகளை சென்று வழிபடுறது, இது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நீங்களே தேடி தேடி செய்வீங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்பு எப்படி அமைந்திருக்கு, இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. இந்த விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குருவோடைய பார்வை ராசியில் விழுவது தான். 11ஆம் இடத்துல கேது இருக்கிறார். அதே மாதிரி குருவோடைய பார்வை சின்ன சின்ன தடைகளை விளக்கும்.
கிடைக்கும். அதே மாதிரி லாபஸ்தானம் பலம் பெற்று இருக்குது. தொழிலில் வணிகத்தில் என்னென்ன இடையூறுகள் இருக்கோ அந்த இடையூறுகள் எல்லாமே படிப்படியாக குறையும். ராசிநாதன் நீச்சம் அடைந்திருப்பதனால பாக்கியஸ்தானம் என்கின்ற ஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்குது. அதோட 6ஆம் இடத்துல அதிபதி என்பதனால மறைமுகமாக சில பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். புதிய முன்னேற்றத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். ஒரு புதிய பாதையில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அடி எடுத்து வைப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குறது, அதே மாதிரி புதிதாக வீடு கட்டி குடிபெயரக்கூடிய யோகம், இதெல்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால 7க்குரிய குருவோடு பரிவர்த்தனை இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவுகளில் நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், ஒற்றுமை அதிகரிக்கும். கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதனால் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கேத்திர அசூபர பலன் பெற்று பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா கூட ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் வரும். 4ஆம் இடத்துல சனி ராகு இணைவதனால செவ்வாயுடைய பார்வை இருக்கிறதுனால சின்ன சின்ன சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப வண்டி வாகனத்தில் போகும்போது வேகம் வேண்டாம், கொஞ்சம் நிதானமாக போங்க. 8ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் எரிச்சல், கண் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக எலும்பு சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. வேலைன்னு வேலை பின்னாடியே ஓடாமல் ஓரளவுக்கு கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக உங்களுக்கு அமையும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெருமாளையும் லட்சுமி நரசிம்மரையும் வழிபட்டுட்டு வாங்க. எல்லா விதத்திலையும் உங்களுக்கு வருகின்ற நாட்கள் நன்மை நிறைந்த நாட்களாக அமையும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் 7ல் செஞ்சிருக்கிறார். உங்களுடைய ராசியை பார்ப்பதனால சின்ன சின்ன நெருக்கடிகள் வந்தாலும் கூட அது படிப்படியாக குறையும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் பூர்த்தியாகும். குடும்ப நலன் கருதி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். திருமண வயதில் இருக்கிறவங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வரன் தேடிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். ஒரு சிலர்லாம் புதிய வீடு கட்டி குடியை பெயரக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். மாணவர்கள் எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கும். ஏப்ரல் 30 முதல் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்குது. வியாபாரிகள் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது. அதுவும் உங்களுடைய ராசியில் உண்டாவதுனால ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பின்னடைவுகள் வரும். மனசோர்வு, வேலைப்பளு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகும். சப்தம குருவோடைய பார்வை ராசியில் கிடைப்பதுனால சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். அனைத்தையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நினைத்த வேலையை கரெக்டாக செய்து முடிக்க முடியாமல் கொஞ்சம் போராடி முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்பத்துக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் ஒரு சிலர் வாங்குவீங்க. வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்கிட்டலாம் நீண்ட நாளாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. ஏப்ரல் 26 இருந்தே புத்திரஸ்தானத்தில் ராகு சுகஸ்தானத்தில் பயிற்சி ஆவதனால இதுவரை இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும். அவதிப்பட்ட நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம். அலைச்சல் கொஞ்சம் குறையும். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். கடன் பிரச்சனையும் ஓரளவுக்கு குறையக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சிலர்லாம் இந்த காலகட்டத்தில் சொத்து வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். ஏப்ரல் 26 முதல் புதன் ஸ்தானம் விட்டு ராகு விலகுவதனால பிள்ளைகள் விஷயத்தில்
சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ரண ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதனால அரசு வேலை மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும். நம்பிக்கையோடு சனிக்கிழமை தோறும் போய் லட்சுமி நரசிம்மரை இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப நல்ல பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோட போய் வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.